வணக்கம். இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 5 வந்து பார்க்க போகிறோம். ரிவிஷன் வீடியோ. முதல்ல உரைநடை உலகம் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வியில் சிறந்த பெண்கள். சங்க காலத்தில் இருந்த கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்பார் புலவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார், ஒக்கூர் மசாத்தியார், ஆதி மந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடையார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பச்சலையார், ஆதி மந்தியார் என்றதெல்லாம் வந்து பெண்பார் புலவர்கள். ஸோ அந்த பேர் வந்து பார்க்க ஒரு ஆணை குறிப்பிடுற மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. பெண்பார் புலவர்கள் பார்த்துக்கோங்க. நப்பச்சலையார் என்றது சங்ககால பெண்பார் புலவர். ஆதி மந்தியார் என்றவங்களும் வந்து சங்ககால பெண்பார் புலவர். சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்துல யாருடைய மகள் வந்து கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்கன்னா மாதவி மகளான மணிமேகலை வந்து கல்வி கற்ற பெண்ணாக சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலேயே வந்து இருந்திருக்காங்க. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல இறைவனுக்கு பாமாலை சூட்டியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாள் அவர்களும். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைத்தவங்க யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் இவர்தான், முத்துலட்சுமி அம்மையார் தான். பெண்மை புரட்சி அப்படின்னா பெண்மையில புரட்சி செய்தவங்க யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். இவங்களுடைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1886 இருந்து 1968 வரைக்கும். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் கூட. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக இருந்திருக்காங்க. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக இருந்திருக்காங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாலும் முத்துலட்சுமி அம்மையார். இவங்க வந்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் போன்றவை வந்து நிறைவேற காரணமாக வந்து இருந்திருக்காங்க. அவ்வை இல்லம் வந்து 1930 எங்க நிறுவிருக்காங்கன்னா அடையாற்றுல வந்து நிறுவிருக்காங்க. புற்றுநோய் மருத்துவமனையும் வந்து நிறுவிருக்காங்க. எந்த வருஷம் நிறுவனாங்க அப்படின்னா 1952 முத்துலட்சுமி அம்மையார் வந்து நிறுவிருக்காங்க. முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் யாருன்னா தந்தை பெரியார். விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாருன்னா பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹண்டர் குழு வந்து எந்த வருடம்னா 1882. இந்த ஹண்டர் குழு வந்து முதல்ல பெண் கல்விக்கு வந்து பரிந்துரை வந்து செய்யறாங்க. பெண் கல்விக்கு முதல்ல பரிந்துரை செஞ்சவங்க யாருன்னா ஹண்டர் குழு. அது எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1882 வந்து அமைக்கப்பட்டது. இந்த ஹண்டர் குழு பரிந்துரை அவங்களுடைய அறிக்கையின்படி வந்து மராட்டியன்னா இன்றைய மகாராஷ்டிரா மாநிலத்தை தான் வந்து மராட்டியம்னு சொல்லுவோம். அந்த மாநிலத்துல ஜோதிராவ் பூலேவும் அவருடைய மனைவியான சாவித்ரிபாய் பூலே வந்து இணையார் முதலாக பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்குறாங்க. முதலான பெண்களுக்கான பள்ளி எங்க தொடங்கப்பட்டதுன்னா மராட்டிய மாநிலத்துல வந்து தொடங்கப்பட்டது. யார் தொடங்கினாங்கன்னா ஜோதிராவ் பூலே, அவருடைய துணைவியாரான சாவித்ரிபாய் பூலே அவர்கள். பெண்மை துணிவு பெண்மையில துணிவு என்றது யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்களுடைய காலகட்டம் வந்து 1883 இருந்து 1962 வரைக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, ஒரு எழுத்தாளரும் கூட. திராவிட இயக்க அரசியல்ல ஒரு செயல்பாட்டாளராகவும் இருந்திருக்காங்க. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாரு? தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தவங்க முத்துலட்சுமி அம்மையார் போராடி அதை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒழிப்பு சட்டத்துக்கு துணை நின்றவர் யாரு அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வந்து வழங்குறாங்க. அது யாருடைய பெயர்ல வழங்குறாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயர்ல வந்து வழங்குறாங்க. பெண்மையில உயர்வு என்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பண்டித ராமாபாய். இவங்களுடைய காலகட்டம் வந்து 1858 இருந்து 1922 வரைக்கும். அந்த காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராக விளங்கியவங்க யாருன்னா பண்டித ராமாபாய். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் யாருன்னா பண்டித ராமாபாய். பெண்மையில சிறப்பு அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா ஐடாஸ்
சோஃபியா ஸ்கட்டர். இவங்களுடைய காலகட்டம் வந்து 1817 இருந்து 1960 வரைக்கும். மருத்துவ உலகமே வந்து பெண்கள் வந்து மருத்துவராவத விரும்பாத காலகட்டத்துல தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி இலவச மருத்துவம் எந்த மாவட்டத்துல கொடுத்திருக்காங்கன்னா வேலூர் மாவட்டத்துல வந்து கொடுத்திருக்காங்க. யாருன்னா ஸ்கட்டர். இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி நடத்தியவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு 2014ஆம் ஆண்டு கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமி யாருன்னா மலாலா. இவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்களும் வந்து நோபல் பரிசை வந்து வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தான்ல பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது என்னன்னா 12. எந்த வருஷம் இறங்கினாங்கன்னா 1997ல வந்து அந்த பெண் கல்வி வேண்டும் என்ற போராட்டத்துல வந்து இறங்கியிருப்பாங்க. பெண்மையில அறிவு அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. இவங்களுடைய காலகட்டம் வந்து 1831ல இருந்து 1897 வரைக்கும். எந்த வருஷம் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளியில ஆசிரியராக சாவித்ரிபாய் பூலே பணியாற்றினாங்கன்னா 1848. 1848ல பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில சாவித்ரிபாய் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றிருக்காங்க. நம்ம இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் பூலே. இந்திய நாட்டினுடைய முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் பூலே. பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள். ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் எதுக்காக கொடுக்கறாங்கன்னா பட்ட மேற்படிப்பிற்கு வந்து கொடுக்கறாங்க. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் எதுக்கு கொடுக்கறாங்கன்னா பட்ட மேற்படிப்பிற்கு வந்து கொடுக்கறாங்க. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் எதுக்கு கொடுக்கறாங்கன்னா கல்வி மற்றும் திருமண உதவி தொகையாக கொடுக்கறாங்க. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் வந்து கல்வி திருமண உதவி தொகையாக வந்து கொடுக்கறாங்க. தனித்தமிழில் சிறந்தவங்க யாருன்னா நீலாம்பிகை அம்மையார். அவங்களுடைய காலகட்டம் வந்து 1903ல இருந்து 1943. இவங்க யாருடைய மகள்னா மறைமலை அடிகள் அவர்களுடைய மகள். மறைமலை அடிகள்னாவே நம்மளுக்கு தெரியும் தனித்தமிழ்ல வந்து பற்று கொண்டவர். அதே போல இவங்களும் இருந்திருக்காங்க. இவங்க எழுதிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள்ல வந்து எழுதியிருக்காங்க. தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த நூல்கள் வந்து அமைந்திருக்குன்றத கொடுத்திருக்காங்க. கோத்தாரி கல்விக்குழு வந்து பாத்தீங்கன்னா எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1964. இவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க. என்ன பரிந்துரைக்கிறாங்கன்னா அனைத்து நிலைகள்லையும் வந்து மகளிர் கல்வியை வந்து வலியுறுத்தினாங்க. ஸோ அனைத்து நிலைகள்லையும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது எதுன்னா கோத்தாரி கல்விக்குழு. எந்த ஆண்டு அது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1964. சாரதா சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1929ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்யறதுக்காக சாரதா சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். இவங்களுடைய காலகட்டம் 1906ல இருந்து 1955. இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்கள்ல இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை குறித்து வந்து சொற்பொழிவு வந்து ஆற்றிருக்காங்க. யாருன்னா ராஜேஸ்வரி அம்மையார். ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் வந்து திருமந்திரத்திலையும் திருமூலர் இயற்றிய திருமந்திரத்திலையும் தொல்காப்பியத்திலையும் கைவல்யம் போன்ற நூல்கள்ல இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு வந்து ஆற்றிருக்காங்க. இவங்க எங்க பேராசிரியராக பணியாற்றிருக்காங்கன்னா ராணி மேரி கல்லூரியில வந்து பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. இவங்க இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. சோ சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை இயற்றியது யாருன்னா ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்து வந்து பாருங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அன்னிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையார் வந்து மூதுரையில வந்து சொல்லியிருக்காங்க. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்றது கொன்றைவேந்தன். கொன்றைவேந்தன் யாரு? ஔவையாருடையதுதான். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்ற வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா கொன்றைவேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்றது நாலடியார்ல வந்து இடம்பெற்றிருக்கு. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்றது ஔவையார்.
கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்னது யாருன்னா ஔவையார். கல்வி அழகே அழகு என்ற அடிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா நாலடியார்ல இடம்பெற்றிருக்கு. பொன்மொழிகள் பார்த்துக்கோங்க. கற்ற கல்வியும் பெற்ற செல்வமும் கடைசி மூச்சு வரை பிறருக்கு கொடுக்கத்தான். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. கல்வி ஓர் அணிகலன், அணிந்தால் அழகு தரும், அணிவித்தால் சிறப்பினை தரும். அடுத்து இருக்கக்கூடிய கவிதை பிழை பாரதிதாசனுடையது. குடும்ப விளக்கு அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுத்திருக்காங்க. பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் பாவேந்தர். சோ பாவேந்தர் புரட்சி கவி அப்படின்லாம் அழைச்சா யார் அழைப்போம்னா பாரதிதாசனை அழைப்போம். சோ அவர் சொல்றாரு, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். கலர் நிலம்னா பண்படாத நிலம், நவிலல்னா சொல்லல், நவிலல்னா சொல்லல். வானூர்த்தி செலுத்துதல், வையமாக்கடல் முழுவதும் அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. வையம் அண்ணா உலகம், மாக்கடல் அண்ணா பெரிய கடல். இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் ஏற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். ஏற்றுக அண்ணா செய்க, மின்னாலை அண்ணா மின்னலை போன்றவளை, மின்னால் அண்ணா ஒளிர மாட்டாள். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று, வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாலியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். தணல் அண்ணா நெருப்பு, தாலி அண்ணா சமைக்கும் கலன், அணித்து அண்ணா அருகில். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலே நல்ல தாய்மாருக்கே தக்கது என்றும் தமிழ் திரு நாடு தன்னில் இறக்குமோர் சட்டந்தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். தவிர்க்க ஓனான்னா தவிர்க்க இயலாத, யாண்டும் அண்ணா எப்பொழுதும், யாண்டும் அண்ணா எப்பொழுதும். மாக்கடல் அண்ணா உரிச்சல் தொடர், ஆக்கல் அண்ணா தொழிற்பெயர், பொன்னே போல் என்றது ஊம உருபு, மலர்க்கை அண்ணா ஊமை தொகை, வில்வாள் அண்ணா உம்மை தொகை, தவிர்க்க ஓனா அண்ணா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். குடும்ப விளக்கு யாருடைய நூல்னா பாரதிதாசன் அவர்களுடைய நூல். கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் அப்படின்றது இந்த நூல் மூலமா தெரிகிறதுன்றதை யார் சொல்றாங்க? பாரதிதாசன் சொல்றாங்க. பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும் அப்படின்ட்டு இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்குன்னா 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு. பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவருடைய நூல்கள். பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள். சோ பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் எல்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்ற பெயர்ல தொகுக்கப்பட்டிருக்கு. பாரதிதாசன் அவர்கள் எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாருன்னா பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்ற வரிகளை இயற்றியவர் யாருன்னா பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு சொன்னது கவிமணி தேசிக விநாயகனார். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்பிடல் என்பது சரிப்படாதன்னு சொன்னவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். சிறுபஞ்சமுலத்தை ஏற்றியவர் யாருன்னா காரியாசன் அவர்கள் ஏற்றிருப்பாரு. அறிவுடையார் தாமே உணர்வர்.
ஸோ அந்த தலைப்பின் கீழே வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. அதாவது பூக்காமலே காய்க்கக்கூடிய மரம் இருக்கு, அது போல வந்து மேதையானவங்க அறிவில சிறந்தவங்க வந்து மற்றவங்க சொல்ல வேண்டாம், அவங்களே வந்து உணர்ந்துப்பாங்கன்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்ல வந்து எந்த அணி பயின்று வந்திருக்குன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. எடுத்துக்காட்டு ஊமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. மூவாது அண்ணா முதுமை அடையாமல், நாறுவ அண்ணா முளைப்ப, தாவா அண்ணா கெடாதிருத்தல். தாவா கெடாதிருத்தல். அறிவார் வல்லார் அப்படின்றது வினையால் அணையும் பெயர்கள். விதையாமை உரையாமை என்றது எதிர்மறை தொழிற்பெயர்கள். விதையாமை உரையாமை வந்து எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவான்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தாவா வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்னா 8 தொகை 10 பாட்டு. அதை தொடர்ந்து வந்து நீதி நூல்கள் வந்து தோன்றியது. அந்த நீதி நூல்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா 11 கீழ்கணக்கு நூல்களா வந்து தொகுத்திருக்காங்க. அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் வந்து சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 சிறிய வேர்கள். சிறுபஞ்ச மூலம்னா 5 சிறிய வேர்கள் என்பது அதனுடைய பொருள். அந்த 5 வேர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இந்த வேர்களால் ஆன மருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலினுடைய நோயை வந்து போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல சிறுபஞ்சமூல பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த கருத்துக்கள் வந்து மக்களுடைய அறியாமையை போக்கி நல்வலைப்படுத்துவதாக அமைந்திருக்குன்றதை குறிப்பிடுறாங்க. நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டக்கூடியது எதுன்னா சிறுபஞ்ச மூலம். நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்ற வகையில வாழ்வியல் உண்மைகளை எடுத்து எதுன்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். காரியாசனுடைய ஆசிரியர் யாருன்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயினாரின் மாணாக்கர் தான் வந்து காரியாசன். காரியாசனின் இயற்பெயர் வந்து காரி. ஆசன் என்பது வந்து அவருடைய தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் என்றதை கொடுத்திருக்காங்க. காரியாசனை வந்து காரியாசன் அப்படின்னுட்டு எதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா பாயிர செய்யுள்ல வந்து இவரை வந்து சிறப்பிக்கிறது. காரியாசன் அப்படின்ட்டு பாயிர செய்யுள் இவரை வந்து சிறப்பிக்கிறது என்றதை சொல்லியிருக்காங்க. 10 வயதா இருக்கும் போதே சொற்பொழிவு ஆற்றவும் பாடவும் வந்து ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார். 11 வயதிலேயே அரசவையில கவிதை ஏற்றி பாரதி என்ற பட்டத்தை பெற்றவர் பாரதியார். 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு வந்து கவிதைகளை அனுப்பியவர் யாருன்னா விக்டர் ஹியூகோ. 16 வயதுல தந்தையின் போர்படையில தளபதியாக இருந்தவர் யாருன்னா மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுகிறது அது குறித்து ஆராய்ந்தவர் யாருன்னா கலீலியோ. சோ வயது வந்து பாத்துக்கோங்க, 10 வள்ளலார், 11 பாரதியார், 15 வந்து விக்டர் ஹியூகோ. பிரெஞ்சு கழகத்துக்கு அவருடைய கவிதைகளை வந்து அனுப்பியிருப்பார் இலக்கிய கழகத்துக்கு. 16 வயதுல வந்து போர்படையில தந்தை போர்படையில தளபதியாக இருந்தவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17 வயது வந்து பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு வந்து ஊசலாடுறத குறித்து ஆய்வு செய்தவர் யாருன்னா கலீலியோ. சிறுபஞ்ச மூலம்னா 5 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதே போல வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு பாடல்ல 3 கருத்துக்களும் இன்னொரு பாடல்ல 6 கருத்துக்களும் இடம்பெற்ற நூல்கள் எதன்னா ஏலாதில வந்து 6 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். திரிகடுகத்துல வந்து 3 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து வீட்டுக்கோர் புத்தக சாலை. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்றாரு, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் நினைட்டு யார் சொல்றாங்க? ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்றாரு. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு வந்து அண்ணா நினைவாக வந்து 5 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க. ரொம்ப முக்கியம். அண்ணாவுடைய உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை வந்து நடுவண் அரசு எந்த வருஷம் வெளியிடுறாங்கன்னா 2009. 2010 வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு வந்து நிறைவடைந்ததை அடுத்து அவரை நினைவுபடுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து உருவாக்கியது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போது உருவாக்கப்பட்டது? 2010. 5 ரூபாய் நாணயம் வந்து அண்ணா உருவம் பொறித்து வெளியிடப்பட்டது எப்போதுன்னா 2009.
அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் வந்து வேற எதுக்கு கொடுக்கணும், முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னா புத்தக சாலைக்கு வந்து கொடுக்கணும்ன்ட்டு சொல்லியிருப்பாரு. அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள். மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூ மனம் உண்டுன்னு சொன்னவர் யாருன்னா அண்ணா. கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி ஆகும்னு சொன்னவர் அண்ணா. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அண்ணா. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்குன்னு சொன்னவர் அண்ணா. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவைன்னு சொன்னவர் அண்ணா. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் சொன்னவர் யாருன்னா அண்ணா. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொன்னவர். ரொம்ப முக்கியம். பகுத்தறிவு அன்னதுமே பெரியாரை வந்து போற்றக்கூடாது. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் வேணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அண்ணா. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் சொன்னவர் யாருன்னா அண்ணா. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் அண்ணா. வீட்டுக்கோர் புத்தக சாலை என்ற இப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு. வீட்டுக்கோர் புத்தக சாலை வந்து எதுல இடம்பெற்றிருக்குன்னா அறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு. அண்ணா அவர்கள் வந்து எந்தெந்த மொழிகள்ல வந்து மிக சிறந்த பேச்சாளராக விளங்கினார்னா தமிழ், ஆங்கிலம். தென்னகத்தின் பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அண்ணா அவர்கள். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் யாருன்னா அண்ணா அவர்கள். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் யாருன்னா அண்ணா அவர்கள். இவருடைய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாகவும் வந்து பரப்பியிருக்காருன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில ஆசிரியராக ஒரு வருஷம் வந்து வேலை பார்த்திருக்காரு. எந்த பள்ளியிலன்னா சென்னையில பெத்தநாயக்கன் பேட்டையில இருக்கக்கூடிய கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில ஆங்கில ஆசிரியராக ஒரு வருஷம் வேலை பார்த்திருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னா 1935 வந்து வேலை பார்த்திருக்காரு. இவர் வந்து துணை ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு விடுதலை ஆகிய இதழ்கள். குடியரசு விடுதலை பத்திரிகை யாருடையதுன்னா பெரியாருடையது. அதுல வந்து இவர் வந்து துணை ஆசிரியராக வந்து பணி செஞ்சிருக்காரு. ஆசிரியராக இருந்த இதழ்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்கள்ல வந்து ஆசிரியராக அண்ணா அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. முதலமைச்சராக வந்து பொறுப்பு ஏற்றதுமே வந்து என்ன சட்டத்தை உருவாக்குறாருன்னா இருமொழி சட்டத்தை வந்து உருவாக்குறாரு. சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து செஞ்சிருப்பாங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதுன்னா ஆசியாவிலேயே, இந்தியாவில் கிடையாதுங்க, ஏசியன்லவே சொல்றாங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகம். இங்க வந்து இந்திய மொழிகள்ல இருக்கக்கூடிய அனைத்து மொழிகள்லையும் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் இங்க பாதுகாக்கிறாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுன்னா கன்னிமாரா நூலகம். இந்த கன்னிமாரா நூலகம் எங்க அமைஞ்சிருக்குன்னா சென்னை எழும்பூர்ல வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் வந்து பாத்தீங்கன்னா 1836 வந்து தொடங்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து 1953 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டு வருவாங்க. அந்த தேசிய நூலகமே வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். ஸோ தேசிய நூலகம் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா கொல்கத்தாவில் 1836 வந்து தொடங்கப்பட்டது. அந்த தேசிய நூலகம் மக்களினுடைய பயன்பாட்டிற்கு எப்போ கொண்டு வர்றாங்கன்னா 1953 வந்து கொண்டு வர்றாங்க. சேம் டைம் வந்து இது ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது. ஆவண காப்பக நூலகமாக திகழ்வது எதுன்னா தேசிய நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் வந்து எங்க அமைந்திருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்றதுதான் வந்து உலகின் மிகப்பெரிய நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் வந்து புத்தகங்களேன்னு சொன்னது யாருன்னா கதே. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் வந்து புத்தகங்களேன்னு சொன்னது யாருன்னா கதே. சீர்காழி ரா அரங்கநாதன் இவருடைய பிறந்த நாள் எப்போன்னா ஆகஸ்ட் 9. அந்த ஆகஸ்ட் 9 தான் வந்து தேசிய நூலக நாளாக வந்து கொண்டாடுறோம். ஏன் வந்து அது தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம்னா இவர் தான் வந்து நூலக விதிகள் எல்லாம்
உருவாக்கியிருப்பாரு. அதனால அவர் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9 தேசிய நூலக நாளாக செலிப்ரேட் பண்றோம். அடுத்து இலக்கண பகுதி இடைச்சொல் உரிச்சொல். இடைச்சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்கு உடைய ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் வந்து சார்ந்தே தான் வரும். பெயர் சொற்கள் வினைச்சொற்கள் போல வந்து இடைச்சொற்கள் வந்து தமிழ்ல வந்து மிகுதியாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து இடைச்சொற்கள் வந்து மொழி பயன்பாட்டை வந்து முழுமையாக்குது என்றதை கொடுத்திருக்காங்க. இடைச்சொற்கள் வந்து பெயரையும் வினையையும் சார்ந்தே இயங்கும் இயல்பை உடையது, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல அப்படின்ட்டு யார் சொல்றாருன்னா தொல்காப்பியர் வந்து சொல்றாரு. ஸோ இடைச்சொற்கள் வந்து பெயர் சொல்லையும் வினையையும் வந்து சார்ந்துதான் வரும், தனித்து இயங்காது அப்படின்ட்டு யார் சொல்றாங்க? தொல்காப்பியர் வந்து சொல்றாங்க. இடைச்சொற்களின் வகைகள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. வேற்றுமை உருபுகள், பன்மை விகுதிகள், ஐயாள்கு இன்னது கண்ன்றது வேற்றுமை உருபுகள், கல் மார் என்ற பன்மை விகுதிகள், அப்புறமா வந்து திணைப்பால் விகுதிகள், கால இடைநிலைகள், பெயரச்ச வினையச்ச விகுதிகள். பெயரச்ச வினையச்ச விகுதிகள் எது? ஆயி உ மல். எதிர்மறை இடைநிலைகள் வந்து அல் இல் ஆ போன்றவை எதிர்மறை இடைநிலைகள்லையும். தொழிற்பெயர் விகுதிகள் வந்து தல் அம் மை இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள் வந்து சொல்றாங்க. தொழிற்பெயர் விகுதிகள் வந்தாலும் அது இடைச்சொற்களாக இந்த தல் அம் மை எல்லாம் வந்து இடைச்சொற்களின் வகைகள். சாரியைகள் அத்து அற்று அம் ஊம உருபுகள் போல மாதிரி வியங்கோல் விகுதிகள் க இய இணைப்பிடை சொற்கள் வந்து அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவோ ஆயினும் எனினும் போன்றவை எல்லாம் வந்து இடைச்சொற்களின் வகைகள் என்றதை சொல்றாங்க. தத்தம் பொருளை உணர்த்தும் இடைச்சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆம் போன்றவை வந்து தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள். சொல்லுறுப்புகள் வந்து மூலம் கொண்டு இருந்து பற்று வரை. வினா உறுப்புகள் வந்து ஓ. தற்கால தமிழ்ல மிகுதியாக பயன்படுத்தக்கூடிய இடைச்சொற்கள் எது அண்ணா ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆம் ஆகியவை வந்து தற்காலத்துல தமிழ்ல மிகுதியாக பயன்படுத்தக்கூடிய இடைச்சொற்கள். என்றது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை உண்மை உயர்வு சிறப்பு போன்ற பொருள்கள்ல வந்து வரும். என்றது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையிலையும் அப்புறமா உயர்வு சிறப்பு போன்ற இடங்கள்ல வந்து என்ற இடைச்சொல் வந்து வரும். ஓ என்ற இடைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா 8 பொருள்ல வரும் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓ என்ற இடைச்சொல் வந்து 8 பொருள்ல வரும் அப்படின்ட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. தற்காலத்துல ஓ என்ற இடைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா பிரிநிலை பொருள்ல தான் வந்து அதிகமாக வருது. தற்காலத்துல ஓ என்ற இடைச்சொல் வந்து எந்த பொருள்ல அதிகமாக வருதுன்னா பிரிநிலை பொருள்கள்ல வந்து அதிகமாக வருது. ஐயம், இது அல்லது அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற இடத்துல எல்லாம் வந்து ஓ என்ற இடைச்சொல் வந்து இடம்பெறுது. ஏ என்ற இடைச்சொல் வந்து 6 பொருள்கள்ல வரும் அப்படின்ட்டு எந்த நூல்ல சொல்றாங்கன்னா நன்னூல்ல வந்து சொல்றாங்க. ஓ என்ற இடைச்சொல் 8 பொருள்ல வரும் அப்படின்ட்டு நன்னூல்ல சொல்றாங்க. ஏ என்ற இடைச்சொல் வந்து 6 பொருள்கள்ல வரும் அப்படின்ட்டு நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடைச்சொல் வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வருது. அண்ணல் காந்தி அன்றே என்ற இடத்துல அழுத்தம் கொடுக்குறோமா, சோ அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து ஏ என்ற இடைச்சொல் வந்து இடம்பெறுது. அதே ஓ என்ற இடைச்சொல்லுக்கு என்ன பார்த்தோம்? பிரிக்கிற இடத்துல வந்து அதாவது பிரிநிலை பொருள்கள்ல அதிகமாக வரும்னு பார்த்தோம். ஏ வந்து அழுத்தம் கொடுக்கிற இடத்துல வந்து வருது. தான் என்னும் இடைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா அழுத்த பொருள்ல மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் தான் வருகிறது. தான் என்ற இடைச்சொல் எங்க மட்டும் வரும்? அழுத்த பொருள்ல மட்டும்தான் வந்து வரும். மட்டும் அப்படின்றது ஒரு இடைச்சொல். இது வந்து பாத்தீங்கன்னா வரையறை பொருளை வந்து தருகிறது. மட்டும் என்ற இடைச்சொல் வந்து வரையறை பொருளை வந்து தருகிறது. படிப்பு மட்டும் இருந்தால் போதும், இது மட்டும் செஞ்சா போதும், இது மட்டும் கொடுத்தா போதும். அப்போ மட்டும் அப்படின்ற இடைச்சொல் வந்து வரையறை பொருளை வந்து தருது. ஆவது என்றது வந்து பாத்தீங்கன்னா ஆவது என்றது பல பொருள்கள்ல வந்து வருதான். ஆவது என்றது ஒரு இடைச்சொல், அது வந்து பல பொருள்கள்ல வருது. குறைந்த அளவு, இது அல்லது அது, வரிசைப்படுத்துதல் போன்ற பொருள்கள் எல்லாம் வந்து ஆவது என்ற இடைச்சொல் வந்து இடம்பெறுது. கூட என்ற இடைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம், முற்று பெற்ற பொருள், முற்றுப்பொருள், எச்சம் தழுவிய கூற்று போன்ற இடங்கள்ல வந்து கூட என்ற இடைச்சொல் வந்து பயன்படுத்துறோம்.
ஆ என்ற விடைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா வினா பொருள்ல வந்து வருது. ஆ என்ற விடைச்சொல் ஆ அண்ணாவே அது வினா எழுத்து தான். சோ வினா பொருள்ல வரும் இடைச்சொல் ஆகும்ன்றத கொடுத்திருக்காங்க. ஆம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சொற்றொடர்ல இறுதியில வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களையும் தகவலாகும், வதந்தியாகும், செய்தியை கூறுவதற்கும் வந்து ஆம் என்ற இடைச்சொல் வந்து பயன்படுத்துறோம். ஆம் என்ற இடைச்சொல் வந்து சொற்றொடர்ல இறுதியில வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்கள்ல வந்து வருது. சேம் டைம் வந்து தகவலாகவும், வதந்தியாகவும், செய்தியை கூறுவதற்கும் வந்து ஆம் என்ற இடைச்சொல் வந்து பயன்படுத்துறோம். அன்று என்பது ஒருமைக்கு வந்து பயன்படுத்தணும். அல்ல என்பது பன்மைக்கு வந்து பயன்படுத்தணும். இது பழம் அன்று. பழம் என்றது ஒன்று குறிக்குது. அப்போ அன்று என்றதை பயன்படுத்தணும். பழங்கள் என்றது பன்மையை குறிக்கிறதால இவை பழங்கள் அல்ல என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும். எத்தனை என்பது வந்து எதை குறிக்குதுன்னா எண்ணிக்கையை வந்து குறிக்குது. எத்தனை என்பது எண்ணிக்கையை வந்து குறிக்குது. எத்துணை என்பது எதை குறிக்குதுன்னா அளவையும் காலத்தையும் வந்து குறிக்குது. எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் வந்து குறிக்குது. எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படின்றது எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படின்னு கேட்கணும். எண்ணிக்கை. எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது. சோ அளவையும் காலத்தையும் வந்து எத்துணை என்பது குறிக்கும். அடுத்து வந்து பாருங்க உரிச்சொற்கள். உரிச்சொற்களும் வந்து பெயரையும் வினையையும் சார்ந்துதான் வந்து பொருள் தரும். உரிச்சொல் வந்து இசை, குறிப்பு, பண்பு என்ற பொருள்களுக்கு உரியதாய் வரும். உரிச்சொல் வந்து எதுக்கு வந்து உரியதாய் வரும்னா இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். உரிச்சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து உரிச்சொல்னாவே அதுக்கு தனித்தனி வந்து பொருள் வந்து இருக்கு. ஆனா இவை வந்து தனித்து வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. உரிச்சொற்களுக்கு வந்து தனியே வந்து பொருள் இருக்கு, இருந்தாலும் வந்து அது தனித்து வழங்கப்படுறதில்லை. உரிச்சொற்கள் வந்து செய்யுளுக்கே உரியன அப்படின்ட்டு நன்னூலார் வந்து சொல்றாரு. உரிச்சொற்கள் வந்து செய்யுளுக்கே உரியது அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? நன்னூலாளர் சொல்லியிருக்காரு. உரிச்சொற்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் வந்து பல பொருள்கள்ல வந்து வருது அன்னிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. கடிமலர். கடிமலர்னா மனமிக்க மலர். கடிநகர்னா காவல் மிக்க நகர். கடி விடுதும்னா விரைவாக விடுவோம். கடி நுனின்னா கூர்மையான நுனி. கடி என்றது ஒரு சொல், பட் பல பொருள்கள் வந்து தர்றதால ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியதாகவும் வரும், பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாகவும் வந்து உரிச்சொற்கள் வரும். இங்க வந்து பாருங்க, உருத்தவ நனி என்றது உரிச்சொற்கள். அந்த மூன்றுத்துக்கும் அதனுடைய பொருள் என்னன்னா மிகுதி தான். உரு என்னாலும் மிகுதி, தவ என்னாலும் மிகுதி, நனி என்னாலும் மிகுதி. உரு பசி என்ன மிகுந்த பசி, தவ சிறிது என்ன மிகச் சிறியது, நனி நன்று என்ன மிக நன்று. சோ இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் பல சொற்களுக்கும் வந்து ஒரே பொருள் என்ன? மிகுதி என்றது ஒரே பொருள். உரிச்சொற்கள் வந்து பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னால வந்து பொருள் வந்து உணர்த்துகின்றன. ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியதாக வருவதும் உண்டு, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு அப்படின்ட்டு உரிச்சொற்களை பத்தி சொல்றாங்க. மலக்குல என்ற வார்த்தையில இருந்துதான் வந்து மழலை, குழந்தை போன்ற சொற்கள் வந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க. உவப்பு அண்ணா ஊவகை. ஊவகை என்ன மகிழ்ச்சி. உவப்பண்ணா மகிழ்ச்சி. பசப்பு அண்ணா நிறம் மங்குதல். பயப்பு அண்ணா பயன் போன்றவை அப்படியே பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம அப்படியே பயன்படுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. செழுமை என்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா செழிப்பு, செழித்த, செழிக்கும் பண்ணிட்டு பெயராகவும் வினையாகவும் பயன்படுத்துறோமா. செழுமை என்ற வார்த்தையை வந்து செழிப்பு, செழித்த, செழிக்கும் அன்னிட்டு பெயராகவும் வினையாகவும் பயன்படுத்துறோம். விழுமம் என்ற வார்த்தையை வந்து விழுப்பம், விழுமுதல், விழுமிய அப்படின்ட்டு பெயராகவும் வினையாகவும் வந்து பயன்படுத்துறோம். மாபெரும் பொதுக்கூட்டம். கடி விடுதும், வாழ் நுதல், சால சிறந்தது, கடி மனை. சிறுபஞ்ச மூலம் என்றது வந்து பாத்தீங்கன்னா அற இலக்கியம். குடும்ப விளக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி வந்து காப்பிய இலக்கியம். குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. இன் கூட கிரு அம்பு என்றது மாறுபட்டது. கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர் வந்து என்னன்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை என்றது வந்து உணர்ச்சி தொடர். சரியான கூற்று வந்து தேர்ந்தெடுக்க. மூன்றுமே சரியான கூற்று. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை என்னென்ன வரும்? அல் இல் ஆ என்றது எதிர்மறை இடைநிலை. வீட்டுக்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். சோ மூன்றுமே வந்து சரி. வில்லுப்பாட்டு வந்து ஓர் இலக்கிய வடிவம். பூவாது என்றது எதிர்மறை வினையெச்சம். மலர்க்கை என்றது ஊமை தொகை.
கருப்பு மலர்கள் என்றது யாருடைய கவிதை நூல்னா நா. காமராசனின் கவிதை நூல்கள். தண்ணீர் தண்ணீர் என்றது வந்து கோமல் சுவாமிநாதனுடைய நாடக நூல். இது திரைப்படமாக வந்திருக்கு. கிழவனும் கடலும் என்றது நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பாங்க. யாருடைய நூல்னா எர்னஸ்ட் ஹெமிங்வேயினுடைய குறுநாவல். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் வந்து ஒரு கிராமத்தின் நதி. எஸ். ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் வந்து சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் வந்து எஸ். ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல். சமூக சீர்திருத்தவாதி வந்து சோசியல் ரீஃபார்மர். கலர் நிலம் வந்து செலைன் சாயில். தன்னார்வலர் வந்து வாலண்டியர். சொற்றொடர் வந்து சென்டென்ஸ். ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகள் தொகுப்பு வந்து அரசி ஆதி வள்ளியப்பன். முதல் ஆசிரியர் வந்து சிங்கிஸ் ஐத் மாத்தவ். கல்வியில் நாடகம் வந்து பிரளயம். மலாலா வந்து கரும்பலகை யுத்தம். மலாலா வந்து கரும்பலகை யுத்தம். அவ்வளவுதாங்க. இதோட இயல் 5 வந்து முடியுது. அடுத்த வீடியோல வந்து இயல் 6 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.